அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு 2ல் இருக்கக்கூடிய சங்க கால இலக்கியம், சங்கம் மருவிய கால இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா, சங்கம் மருவிய கால இலக்கியமாக இருக்கக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல்களில் இருந்து முக்கியமான பல வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் புதுமையான வினாக்கள் இருக்குது. கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வினா, சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களுக்கு பெயர் என்னென்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல் 14 கீழ்கணக்கு நூல். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னும் போது இதில் பெரும்பான்மையும் பார்த்திங்கன்னா அரை இலக்கியங்கள் நமக்கு வரும், நீதியை சொல்லக்கூடியதாக இருக்கும். 14 மேற்கணக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்த நூல்கள் சங்க இலக்கிய கால நூல்கள். இது பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய கால நூல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 2வது வினா, களப்பிரர்கள் காலத்தை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா இருண்ட காலம் அப்படின்னும் அழைக்கலாம். இந்த களப்பிரர்கள் காலத்தில் தோன்றிய இலக்கியம் தான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். இவங்களுடைய காலத்தை தான் இருண்ட காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 3வது வினா, நீதி நூல்களின் பெரும்பான்மையான யாப்பு வடிவம் என்னென்னா வெண்பா. நீதி நூல்களில் பெரும்பான்மையான யாப்பு வடிவம் வெண்பா. 4வது வினா, கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல்லரி தாரம் பிறக்கும் என்ற செய்தியை சுட்டக்கூடிய நூல் நான்மணிக்கடிகை. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல்லரி தாரம் பிறக்கும் என்ற செய்தியை கூறக்கூடிய நூல் நான்மணிக்கடிகை. 5வது வினா, திருக்குறள் நடையியல் என்ற நூலை இயற்றியவர் யார்னா ஈ சுந்தரமூர்த்தி. திருக்குறள் நடையியல் என்ற நூலை இயற்றியவர் ஈ சுந்தரமூர்த்தி. 6வது வினா, திருக்குறளை லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்தவர் யார்னா வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். இதே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அது தெரிஞ்ச விஷயம்தான். 7வது வினா, முப்பால் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா திருக்குறள். முப்பால் என அழைக்கப்படுவது திருக்குறள். 8வது வினா, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ என்று கூறக்கூடிய நூல் நல்வழி. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ என்ற செய்தியை சுட்டக்கூடிய நூல் நல்வழி. 9வது வினா, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் வெற்றி வேர்க்கை. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்ற அடி இடம்பெறக்கூடிய நூல் வெற்றி வேர்க்கை. அது வீரராம பாண்டியன் பாடியது. இந்த நல்வழி, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ, இது ஔவையார் நூலில் சுட்டப்பட்ட செய்தி. 10வது வினா, வள்ளுவர் உலகம் என்ற நூலை எழுதியவர் யார்னா குன்றக்குடி அடிகளார். வள்ளுவர் உலகம் என்ற நூலை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். வணக்கம் வள்ளுவம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். வள்ளுவம் என்ற பெயரில் நூல் எழுதியவர் யார்னா வாசுப மாணிக்கம். வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் வாசுப மாணிக்கம். 13வது வினா, குறளோவியம் என்ற நூலை எழுதியவர் யார்னா மு கருணாநிதி. இவர் திருக்குறளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த காமுத்துப்பாலில் இருக்கக்கூடிய சில குறள்களை ஓவியமாக வரைஞ்சி கதை வடிவத்தில் கொடுத்துருப்பார். குறள் ஓவியம் என்ற நூலை எழுதியவர் மு கருணாநிதி. 14வது வினா, களப்பிரர் காலத்து மொழியாக சுட்டப்படுவது கூறப்படுவது எதுனா பாலிமொழி. களப்பிரர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்ன மொழினா பாலிமொழி. 15வது வினா, சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் என்னென்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சங்க காலத்துக்கு அடுத்த நிலையில் வைக்கப்பட்டது தான் சங்கம் மருவிய காலம். அந்த காலத்தில் தோன்றிய நூலாக நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களை பார்த்தோம். அந்த காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கிபி 2ஆம் நூற்றாண்டு. 16வது வினா, திருக்குறள் பருவத்தில் பெற்ற பிள்ளை என்று தியாகராய செட்டியார் பாராட்டிய நூல் எதுனா நீதிநெறி விளக்கம். திருக்குறள் பருவத்தில் பெற்ற பிள்ளை என்று தியாகராய செட்டியார் எந்த நூலை குறிப்பிடுறார்னா நீதிநெறி விளக்கம். 17வது வினா, நிர்குண யோகி இயற்றிய நூல் எதுனா விவேக சிந்தாமணி. நிர்குண யோகி இயற்றிய நூல் விவேக சிந்தாமணி. ஆனால் விவேக சிந்தாமணிக்கு ஆசிரியர் பெயர் இல்லை அப்படின்ற செய்தியும் நமக்கு சுட்டப்படுது. அப்போ ஆப்ஷனை பொறுத்து இந்த விடையை நம்ம எடுத்துக்கணும். 18வது வினா, சோழனுக்கும் சேரனுக்கும் நிகழ்த்தப்பட்ட போரின் விளைவாக எழுந்த நூல் எதுனா களவழி 40. சோழ மன்னனுக்கும் சேர மன்னனுக்கும் நிகழ்ந்த போரின் விளைவாக எழுந்த நூல் களவழி 40. இது போர்க்கள நிகழ்வுகளை சொல்லக்கூடிய நூல். களவழி 40 ஆசிரியர் என்ன பொய்கையார். இவர் சேர மன்னனை மீட்கும் பொருட்டாக இந்த நூலை எழுதியிருப்பார்.
19வது வினா, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் மூலப்பொருட்கள் என்னன்னா வேர்கள் தான். சிறுபஞ்ச மூலத்தில் 5 விதமான வேர்கள் சுட்டப்படுது. இது மருத்துவ குணம் நிறைந்த நூலாக சுட்டப்படுது. 5 விதமான வேர்களினுடைய சிறப்பை பற்றி கூறக்கூடியது சிறுபஞ்ச மூலம். 20வது வினா, எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத பொருளே இல்லை என்று எந்த நூலை யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னா திருக்குறளை தான் சொல்கிறாங்க. எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத பொருளே இல்லை அப்படின்னா அது திருக்குறள். இதை தமிழ் நாகனார் அப்படின்றவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. மதுரை தமிழ் நாகனார் தான் இந்த செய்தியை சொல்கிறார். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுடைய சிறப்பை கருதி இந்த தொடர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. 21வது வினா, இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் நல்வழி. இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் நல்வழி. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா ஔவையார். 22வது வினா, ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு. இந்த செய்தி எங்கே இடம்பெற்றிருக்குன்னா மூதுரை. இதனுடைய ஆசிரியரும் ஔவையார் தான். ஓடுமீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு, மூதுரை. 23வது வினா, ஆல்பர்ட் ஸ்வைச்சர் எந்த நாட்டை சேர்ந்த தத்துவ ஞானி அப்படின்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஆல்பர்ட் ஸ்வைச்சர் திருக்குறளினுடைய சிறப்புகளை நன்கு உணர்ந்தவர். இவர் எந்த நாட்டு அறிஞர்னா ஜெர்மன் நாட்டு தத்துவ ஞானி. 24வது வினா, தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதை முதல்ல பெற்றவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். தமிழக அரசினுடைய திருவள்ளுவர் விருதை முதல்ல பெற்றவர் குன்றக்குடி அடிகளார். 25வது வினா, திருக்குறளார் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா வி முனுசாமி. திருக்குறளார் என்ற அடைமொழி பெயரை பெற்றவர் வி முனுசாமி. 26வது வினா, தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று தொடர் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா மூதுரை, ஔவையாருடைய பாடல். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை, மூதுரையில் இடம்பெற்றிருக்கு. 27வது வினா, 40 என முடியும் நூல்களுடைய எண்ணிக்கை எத்தனைனா 4. 14 கீழ்கணக்கில் 40 என முடியக்கூடிய நூல்கள் 4. என்னென்னா கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40. இங்கே கார் 40 அப்படின்றது கார்காலத்தை பற்றி குறிக்கக்கூடிய 40 பாடல்கள். களவழி 40 அப்படின்றது போர்க்களத்தை பற்றி சொல்லக்கூடிய 40 பாடல். இன்னா 40 அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யக்கூடாத 40 விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது இன்னா 40. இனியவை 40 அப்படின்னு சொல்லும் பொழுது இனிமையான செய்யக்கூடிய 40 விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. 28வது வினா, மருத்துவ பொருளால் பெயர் பெற்ற நூல்கள் 3. என்னென்னா திருகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. மருந்து பொருட்களால் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. 29வது வினா, கடுகை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னா இடைக்காடர். இவர் திருக்குறளை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. திருக்குறள் எப்படிப்பட்டதுன்னா கடுகு போன்று சிரித்தது, ஆனால் உலக அளவிலான கடல் போன்ற பல விஷயங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு குறிப்பிடுறாரு. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னா இடைக்காடர். கடுகு பற்றி சொன்னால் இடைக்காடர். இதே அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னா அணு அப்படின்னாலே நமக்கு தெரியும் மிக நுட்பமானது, சிறியது. அந்த அணுவை துளைத்து அதுக்குள்ளே 7 கடலை புகட்டக்கூடிய அளவுக்கு மிக விரிந்த பொருளை தரக்கூடியது என்ற பொருண்மையில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. 31வது வினா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற கருத்து இடம்பெறக்கூடிய நூல் வெற்றி வேர்க்கை, அதிவீர ராமபாண்டியன் பாடியது. கற்கை நன்றே கற்கை நன்றே கல்வியுடைய சிறப்பை பற்றி இதில் சொல்லியிருப்பார். 32வது வினா, 4 அடி 2 அடி கற்றவர்களிடத்தில் வாயடி கையடி அடிக்காதே என்ற பழமொழி சுட்டக்கூடிய நூல் எதுனா நாலடியாரும் திருக்குறளும் தான். 4 அடி என்பது 4 அடி செய்யுளான நாலடியாரையும், 2 அடி என்பது 2 அடி செய்யுளான திருக்குறளையும் குறிப்பிடுறாங்க இங்கே. 33வது வினா, பழமொழியை பதிப்பித்தவர் யாருன்னா திருமணம் செல்வகேசவ முதலியார். இந்த பழமொழி 400 அப்படின்னு சொல்லக்கூடிய 14 கீழ்கணக்கு நூலை பதிப்பித்தவர் திருமணம் செல்வகேசவ முதலியார். 34வது வினா, திருக்குறளில் ஒரே பொருளில் உள்ள 2 அதிகாரங்கள் என்னென்னா குறிப்பறிதல்
என்ற பெயரில் 2 அதிகாரங்கள், குறிப்பறிதல் குறிப்பறிவித்தல் அப்படின்ற நிலையில் 2 ஒரே மாதிரியான தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். 35வது வினா, இன்னா நாற்பதினுடைய ஆசிரியர் கபிலர். செய்யக்கூடாத 40 செயல்கள் பற்றி சொன்னவர் கபிலர். இன்னா 40 கபிலர். 36வது வினா, கீழ்கணக்கு மேல்கணக்கு என்பனவற்றில் கணக்கு என்பது எதை குறிக்குது அப்படின்னா நூல்களை தான் குறிக்குது. 14 கீழ்கணக்கு அப்படின்றது இந்த நம்ம திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70 இந்த மாதிரி வரக்கூடிய 18 நூல்களை கீழ்கணக்கு அப்படின்னும், மேல்கணக்குனா 8 தொகையும் 10 பாட்டையும் சேர்ந்த நூல்களை மேல்கணக்குன்னு சொல்கிறோம். அப்போ கணக்கு என்பது நூல்களை குறிக்கக்கூடியது. 37வது வினா, ஏலாதியினுடைய ஆசிரியர் யார்னா கனிமேதாவியார். ஏலாதியினுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். திணைமாலை 150 ஆசிரியருமே பார்த்திங்கன்னா கனிமேதாவியார் தான் வருவார். திணைமாலை 150 கனிமேதாவியார். 38வது வினா, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை பற்றி சொல்லக்கூடியது. 39வது வினா, தமிழுக்கு கதி ஆவார் கம்பரும் திருவள்ளுவரும் என்று கூறியவர் என்ன? செல்வகேசவராய முதலியார். தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லும்போதே கா என்பது கம்பரையும் தி என்பது திருவள்ளுவரையும் குறிக்கும். அவங்க இயற்றிய நூல்கள், கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம், திருவள்ளுவர் இயற்றிய நூல் திருக்குறள். இவை 2மே தமிழுக்கு கதி என்று சுட்டப்படுது. 40வது வினா, திருவள்ளுவர் நூல் நயம் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. திருவள்ளுவர் நூல் நயம் ராபி சேதுப்பிள்ளை. 41வது வினா, பெண்மதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. பெண்மதி மாலை நூலாசிரியர் வேதநாயகம் பிள்ளை. 42வது வினா, பெண்மதி மாலை எத்தனை பகுதிகளை உடையதுன்னா 11 பகுதிகளை உடையது. பெண்மணி மாலையில் இருக்கக்கூடிய பகுதிகள் 11. 43வது வினா, எல்லாம் கைகூடி வாராதே நமக்கு இல்லாத அழகை கண்ணாடி தாராதே என்ற பாடலை பாடியவர் வேதநாயகம் பிள்ளை. எல்லாம் கைகூடி வாராதே நமக்கு இல்லாத அழகை கண்ணாடி தாராதே என்ற பாடல் வேதநாயகம் பிள்ளை. 44வது வினா, நெறிச்சூடியை இயற்றியவர் யார்னா நாரா நாச்சியப்பன். நெறிச்சூடி என்ற நூலை எழுதியவர் நாரா நாச்சியப்பன். 45வது வினா, புதிய ஆத்திச்சூடி எழுதியவர்கள் யார் யார்னா பாரதியார், சஞ்சீவி, வாணிதாசன், வரதராசன், சுத்தானந்த பாரதியார். புதிய ஆத்திச்சூடி என்ற பெயரில் நூல் எழுதியவர்கள் பாரதியார், சஞ்சீவி, வாணிதாசன், வரதராசன், சுத்தானந்த பாரதியார். 46வது வினா, அரிய மணிக்கலம் பெய்த பனிப்பட்டகம் என்று அடியார்க்கு நல்லார் எந்த நூலை குறிப்பிடுறாருன்னா அருங்கலச்செப்பு. அரிய மணிக்கலம் பெய்த பட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்க்கு நல்லார் எந்த நூலை குறிப்பிடுறாருன்னா அருங்கலச்செப்பு. 47வது வினா, அதிவீர ராம பாண்டியன் இயற்றிய நூல்கள் என்னென்னா நைடதம், காசிகாண்டம், கூர்ம புராணம், மகாபுராணம். அதிவீரராமன் எழுதிய நூல்கள் நைடதம், காசிகாண்டம், கூர்ம புராணம், மகாபுராணம். 48வது வினா, சமண சமய நூலாயினும் பொது நீதியை அதிகம் கூறக்கூடியது அறநெறிச்சாரம். சமண சமய நூலாக இருந்தாலும் பொது நீதியை அதிகமாக சொல்லக்கூடிய நூல் அறநெறிச்சாரம். ஆசிரியர் முனைப்பாடியார். 49வது வினா, மூதுரை பாடல்கள் எந்த பாவினால் ஆனது அப்படின்னா நேரிசை வெண்பாவால் ஆனது. மூதுரை பாடல்கள் ஔவையார் இயற்றியது. இது எந்த பாவால் ஆனதுன்னா நேரிசை வெண்பா. இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 30 பாடல்கள். 50வது வினா, கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்ற அடி இடம்பெறக்கூடிய நூல் கொன்றைவேந்தன். இதில் வணங்கக்கூடிய தெய்வம் யார்னா சிவன். கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என்ற அடி இடம்பெறக்கூடிய நூல் கொன்றைவேந்தனில் தான் இது வாழ்த்து பாடலாக இருக்கும். இங்கே வணங்கக்கூடிய தெய்வம் யார்னா சிவன். ஆனால் இங்கே கொன்றைவேந்தன் செல்வன் அப்படின்போது சிவபெருமானின் மகனாகிய விநாயகனை குறிக்குது. ஆனால் இங்கே சிவன் வழிபாட்டுக்குரிய கடவுளாக இருக்கிறார். அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள் சார்ந்த வினாக்களையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதி நூல்கள் சிலவற்றினுடைய வினாக்கள் பற்றி பார்த்தோம்.
கட்டாயமாக இதில் சில வினாக்கள் உங்களுக்கு புதுமையானதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது அழகு 2ல் இருக்கக்கூடிய பகுதி. தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலோட இணைந்திருங்க. பல பதிவுகளும் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.